பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் பத்து 2ஆம் திருமொழி 18ஆம் பாசுரம் பார்க்கலாம். மண்ணும் மலையும் கடலும் உலகேழும் உண்ணும் திறந்து மகிழ்ந்து உண்ணும் பிள்ளைக்கு மன்னம் எழில்கொள் மகரக் குழையிவை தென்னம் இருந்தவா காணீரே சேழிழையீர் வந்து காணீரே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பெரியாழ்வார் யசோதை இந்த பாசுரத்தில் கண்ணனோட மகர குண்டலம் அணிந்த அழகான திருக்காதுகளை பற்றி வர்ணிக்கிறார். குழல் கற்றையும் சேர்த்து வர்ணிக்கிறார். அப்படியே குழல் போல இருக்கான் கற்றை. அந்த ரெண்டு அழகையும் வர்ணிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பகவான் பொதுவாக கேட்காமலேயே அனுகிரகம் செய்யக்கூடியவர் தான். அதுவும் தேவர்கள் வேற பிரார்த்திச்சுட்டார். அப்போ அனுகிரகம் செய்யாமல் இருப்பாரா? பகவான் ஊழி காலத்தில் பிரளய வெள்ளம் வரும்போது எல்லாத்தையும் தன் வயிற்றுக்குள்ளே வச்சுட்டு காத்தாரே, நம்ம கேட்டா பண்ணர் ஆளிலை கண்ணனாக வந்து பூமியையும் மலையையும் கடலையும் 7 உலகங்களையும் தன் வயிற்றுக்குள் வைத்து காத்தார் அல்லவா? அந்த சமயத்தில் எப்படி காத்தார்? செய்யணுமே செய்யலையாம். சந்தோஷமாக அனுகிரகம் செய்தார். பக்தர்களை காக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததே என்று மகிழ்ந்து அனுகிரகம் செய்தாராம். இந்த சந்தோஷத்தில் அவர் திருமேனி இருக்குல்லையே அப்படியே ஆட ஆரம்பிச்சிருந்தான். அவள் ஆட காதில் அணிந்த மகர குண்டலம் இருக்கே, அது எப்படி இருந்தது? வண்ணம் நிறைந்திருந்தது தான். அதுவும் சேர்ந்து ஆட ஆரம்பித்து விட்டன. கருநீல வண்ணனோட காதில் மஞ்சள் நிறமான, அதாவது பொன்னிறமான உறுதியாக இருக்கக்கூடிய, என்ன உறுதி அப்படின்னாக்க, அடியார்களின் மனதை அபகரித்தே தீருவேன் அப்படிங்கிற மன உறுதியோடு இருக்கான். அதை பார்க்கும்போது எவ்வளவு அழகாக இருக்குது தெரியுமா? என்னம்மா ஆடுறது! சிறப்பான ஆபரணம் அணிந்த சேடியர் நீங்களும் வந்து பார்த்து பல்லாண்டு பாடுங்கோ அப்படிங்கிற